ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து காவலில் வைத்திருந்தான். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தார். பின்னர் காவற்கூடத்திலே யோவான் கொல்லப்பட்டார். யோவான் ஸ்நானகனின் மரணத்தை கேள்விப்பட்ட இயேசு கிறிஸ்து தனிமையை தேடி ஒரு வனாந்திரமான இடத்துக்கு சென்ற போதும் மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்தது. இயேசு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவர் 5 அப்பம் 2 மீன்களையும் கொண்டு 5000க்கும் மேற்பட்ட மனிதர்களுக்கு உணவளித்தார். இயேசு கிறிஸ்துவை தேடி நித்திய வாழ்வை தரும் அவருடைய வார்த்தைகளை கேட்க கால்நடையாய் வனாந்திரத்துக்கு வந்தவர்களுக்கு சரீரத்திற்கு வேண்டிய ஆகாரமும் கூட கொடுக்கப்பட்டது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று அவர்கள் கவலைப்படக்கூடிய சூழ்நிலை ஒன்றும் ஏற்படவில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போது தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். வனாந்திரத்திலே மன்னாவை வருஷிக்க செய்த கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.